மதுரை சொக்கநாதர் கோவில். அந்த பெரிய பிரகாரத்தின் இருண்ட மூலையில் எலும்பும் தோலுமாக ஒடுங்கி கிடந்தது அந்த புனுகு பூனை. அதற்கு யாரும் இல்லை. பசித்தால் சோறு போடவோ தலை வருடி கொஞ்சவோ ஒரு உறவு கூட அதற்கு வாய்க்கவில்லை. ஆனால் அந்த பூனை யாரிடமும் கையேந்தவில்லை. அதன் கண்கள் எப்போதும் அந்த தில்லை நடராஜரின் கருவறையையே பார்த்து கொண்டிருக்கும். அபிஷேகம் நடக்கும் போது எழும் அந்த மணி ஓசைதான் அதன் தாலாட்டு. எரியப்படும் காய்ந்த மலர்கள் தான் அதன் சொத்து. காலம் அதன் உடலை வதக்கியது. வயதான அந்த பூனைக்கு இப்போது ஒரு அடி கூட எடுத்து வைக்க தெம்பில்லை. கண்கள் குழி விழுந்து பார்வை மங்கி போனது. ஒரு மழை காலத்தில் குளிரில் நடுங்கியபடி அந்த கருவறை வாசலில் விழுந்து கிடந்தது அந்த ஜீவன். தன் உயிர் போகப் போகிறது என்பதை உணர்ந்த அந்த பூனை தட்டு தடுமாறி ஊர்ந்து சென்று சிவலிங்கத்தின் முன் விழுந்தது. ஈசா, ஒரு முறையாவது உன் முகத்தை பார்க்க மாட்டேனா என்று அதன் ஊமை நெஞ்சம் கதறியது. பேசத் தெரிந்திருந்தால் அப்பா என்று கத்தியிருக்கும். ஆனால் அதன் கண்களில் இருந்து வழிந்த கண்ணீர் சிவலிங்கத்தின் பீடத்தை நனைத்தது. அப்பொழுதுதான் அந்த அதிசயம் நடந்தது. மக்களால் தீண்டப்படாத அந்த பூனையை நோக்கி அகில உலகையும் ஆளும் அந்த மகாதேவன் இறங்கி வந்தார். எந்த மனிதர்களுக்கும் கிடைக்காத பெரும் பாக்கியம் அது. மரண போராட்டத்தில் இருந்த அந்த பூனையை ஈசன் தன் திருக்கரங்களால் அள்ளி அணைத்துக் கொண்டார். ஒரு தாயின் மடியில் சாய்ந்த குழந்தையைப் போல அந்த பூனை சிவபெருமானின் தோளில் சாய்ந்தது. ஆலயம் அதிர, விண்ணுலகம் வியக்க ஒரு சாதாரண பூனைக்காக சொக்கநாதர் கண்ணீர் வடித்தார். அந்த ஒரு துளி கண்ணீர் பூனையின் மேல் பட்ட மாத்திரத்தில் அதன் பாவம் நீங்கியது. வா மகனே, உனக்கு அரியணை வேண்டாம், என் அருகிலேயே இடம் தருகிறேன் என்று கூறி அந்த ஜீவனை தன்னுடனேயே அழைத்துச் சென்றார் அந்த அநாத ரட்சகன். அன்பு வைக்க தெரிந்தால் போதும். நீங்கள் யாராக இருந்தாலும் ஈசன் உங்களை தேடி வருவார். திருச்சிற்றம்பலம்.